ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறாருங்க. எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆளா இருப்பார். எப்பயும் ஏதாவது சுறுசுறுப்பா இருப்பாரு. ரொம்ப ஏதாவது ஆக்டிவா இருப்பாரு. ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். சும்மாவே உட்கார முடியாது. ஒரு குழந்தை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பொறந்த குழந்தை இருக்கு அப்படின்னா, சும்மாவே உட்காராது. ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாரி. அதே நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவரா டென்ஷன் ஆறவங்கலாம் இவங்க தான். தலையில வந்து ரொம்ப சூடாயிடுவாங்க. ஸோ அதனால சூடாச்சுனாலே டென்ஷன் தான். டென்ஷன் அதிகமாச்சுன்னா முடி கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை பொறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அதிகமான பேருக்கு முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஓவர் டென்ஷன் தான். வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாரி ஓவர் டென்ஷன் ஆகுறது. இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா. அப்பாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அப்பா எத சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்ல அப்பா சொல்றது மட்டும் தான் வேத வாக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ். ஒரு சிலரு சுத்தமா அப்பா சொல்றத மதிக்கவே மாட்டாங்க. இன்னொருத்தரு அப்பா சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி. இதுல இன்னொரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். அப்பா எது பண்ணாலுமே இவங்களுக்கு பயன்படாது. யூஸ் ஆகாது. அதாவது அப்பா நல்லவர் தான். தப்பு சொல்ல முடியாது. ஆனா இவர் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அப்பா என்ன பண்ணாலுமே அது இவருக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா யூஸே ஆகாது. இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு காலேஜ் ஒரு டிகிரி எல்லாம் அப்பா சேர்த்து விடுறாரு. அந்த டிகிரி முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா பெருசா கிடைக்காது. அதுக்கப்புறம் இவர் வேற ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு போனாதான் 4 காசு சம்பாதிக்கவே முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பா ஊர்ல ஒரு நல்ல வீடு கட்டி வச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த வீட்டுல போய் இவரால உட்காரவே முடியாது. ஸோ அப்பா கட்டின வீடு ஒரு ஒரு இடத்துல இருக்கும். இவரு வீடு வேற இடத்துல வேற எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வெளியூர்ல இருப்பார். அந்த மாதிரி. அதே மாதிரி அப்பா வந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இந்த கல்யாணம் வந்து தண்டனைக்கா தான். முடிஞ்சது. படாத பாடு பட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் போகும். இன்னொரு பேட்டர்னும் இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா கூட இவரு ஒரே வீட்ல இருக்கிற வரைக்கும் இவரு ஒண்ணுமே இல்ல. பக்கத்து தெருவுக்கு போனாலும் இவருக்கு தெரியாது. யார் இது? நீங்க முனுசாமி பையன் தானே? அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த ஆள் பேர் வெளியில வரவே வராது. அம்மா உன் பேர் என்ன? நீ என்ன பண்ற? அப்படின்னு கேட்கிற லெவலுக்கு தான் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அப்பாவ விட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப அப்பாவ விட்டு அந்த வீட்ட விட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப கோயம்புத்தூர்காரரு. அவரு கோயம்புத்தூர்ல அப்பா, அம்மா வீட்ட விட்டுட்டு இவரு சென்னையில வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ கோயம்புத்தூரை விட்டு வெளியில வந்துட்டார். அப்படின்னா இவர் லைஃப் பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும். அப்பா கூட இருக்கிற வரைக்கும் 0ல இருப்பாரு. அப்பா விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஆயிடுவார்.